ஏய் ஹரி வாடா வந்து உட்காரு. ஹாய் மச்சான். மச்சானா? என்ன எதுக்கு இவன் மச்சான கூப்பிடுறான்? ஒருவேளை ஏய் ஹரி நம்ம லவ் பண்றோம் சரி, கல்யாணம்ல ஆயிட்டா என் தம்பி எப்படிடா கூப்பிடுவ? நீ எனக்கு ஒய்ஃப்னா அவன் எனக்கு மச்சான் மோரடி. ஒருவேளை இதனாலதான் இவன் என்ன மச்சான் கூப்பிடுறானோ? ப்ரோ இங்க பாருங்க, என்ன மச்சான்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய் அவன் மச்சான் கூப்பிட்டா இப்ப என்னடா உனக்கு? கண்டவங்கலாம் உறவு கொண்டாடுறது எனக்கு பிடிக்காது. டேய் தம்பி வாடா, என்ன காலேஜ்ல மட்டும் விட்டுட்டு வந்துறியா? ஏய் போக்கா, நல்லா வரல. சரி போய்த்தல, நான் ஹரி கூப்பிடுறேன். ஓ இவங்க தனியா போலான்னு பாக்குறாங்களா? ஏய் இரு நானே வரேன். ஒண்ணு வேணாம், நான் ஹரி கூடயே போய்க்கிறேன். நிறுத்து, அவங்க கூட சேர்ந்து எங்க போய் ஊர் சுத்த போற? டேய் என்னடா வாய் நீளுது? ஏ நில்றி, நான் லவ் சொன்ன ஏத்துக்க முடியாதா? ப்ரோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. டேய் யாரா என்ன நீ? கேட்க நீ யாரா? டேய் யாரா நீ? நீ யாரா மாலை என்ன கேட்க? ஒரு பொண்ணு கொண்டுனா தட்டி கேட்க ஆளாதான் இருக்கணுமா? அவ ஃப்ரெண்டுடா. சைட் அடிக்கிறதுக்கு இதை அடிச்சுட்டு போயிடலாம்ல. நீயே அடி. இவரா? டி குரா, நீ அடிக்க போறியா? சும்மா அதாவது கீழே போட்ட. எங்க அண்ணன்டா. இங்க என்னடா பண்ற? இல்ல நான் டீ குடிக்கலான்னு வந்தேன். ஃப்ராடு மாதிரியே இருக்கான். நேரமா வீட்டுக்கு போடா. அப்பாடா பாக்கல. காலு டேய் நிறுத்துங்கடா. டேய் அறிவு கட்டவனே, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சாரிண்ணா. என்ன மயத்துக்கடா எவ்வளவு ஸ்பீடா போற? மெதுவா போ. யாரா அவன்? உனக்கு தான் கூட போன அண்ணனே இல்லையே. டேய் மரியாதையா பேசு. நான் பைக் வேணும்ண்ணா. இதுக்கேண்டா தயங்குற? இந்தா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பசங்க ஒன்று ஒயின் ஷாப் பக்கம் பார்த்தேன்னு சொன்னாங்க. அங்கே என்னடா உனக்கு வேலை? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுண்ணா. செத்தரலாம் போல இருந்துச்சு, அதான். இதுக்கெல்லாம் மேடா ஃபீல் பண்ணுவேன். உன்னை நாங்கள் அப்படியே விட்டுருவோமா? நான் இருக்கேன்டா உனக்கு. கூட பிறந்தவன் கூட எனக்காக இவ்வளவு பண்ணுவானு தெரியலடா. ஆனா அவர் எனக்கு பண்ணுவார்டா. அவர் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல தெரியலடா. அதனாலதான் அவர் என் அண்ணன்டா. ஏ சத்யா எப்படி இருக்க? டேய் சுத்தமண்டா, நீ எங்கடா இங்க? ஏய் நான் இங்க தாண்டி வேலை செய்யறேன். ஐயா தாயே. எதுக்கு சிரிக்கிற? இல்லடா சும்மாதான். சரிடி, ஃப்ரீ டைம்ல சொல்லு, மீட் பண்ணலாம். சரி ஓகேடா, பாய். பாய். யார் இது? ஏய் சத்யா நீ தானே? ஏய் எப்படிடா கண்டுபிடிச்ச? ஆமா, முரங்கா மாதிரி எலும்புக்கை உனக்கு தானே இருக்கு. டேய் எருமை. ஏய் நல்ல ஜாலியா லைஃப வாழ்ற போல சிரிச்சிட்டே இருக்க. அதெல்லாம் அப்படித்தான். டேய் ஹரி, அங்கிள் ஆண்டிலாம் எப்படிடா இருக்காங்க? சத்யா எங்க அப்பா அம்மா எல்லாம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என்னடா சொல்ற? ஏய் அழாதடா, சாரிடா ஹரி. பரவாயில்ல சத்யா. சரி அதை விடு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் பண்ணலாம். அதை விட நீயும் ஸ்வேதாவும் லவ் பண்ணிருந்தீங்களே, அது என்னாச்சு? ஸ்வேதா இல்லடி, சரியான விஷப்பாம்பு. ஏன்டா? என்னை விட பெட்டரா ஒருத்தன் கிடைச்சிட்டான், என்ன விட்டு போயிட்டா. என்னடா உன் வாழ்க்கை இவ்ளோ வேதனையா இருக்கு, பட் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்க. அதுக்காக ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியாதுலடி. நான் ஃபீல் பண்ணா எனக்கு ஆதரவு சொல்ல கூட யாரும் இல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ எப்பயுமே உனக்கு நான் இருப்பேன். நான்லாம் சமாதானப்படுத்த மாட்டேன். அந்த சட்டையை தூக்கி போட்டு போய் சாப்பிடு. அம்மா அப்பா வந்துட்டேன். கம்முனு போங்கப்பா, என்கிட்ட பேசாதீங்க. தங்க வேற கோவிச்சிருச்சு, அப்பா லேட்டா வந்ததுனால இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப பாரு, டிங்கு 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 டிங்கு. சாரிம்மா தங்கம், அப்பாவை மன்னிச்சுக்குமா ப்ளீஸ்மா. தங்கம் சிரிக்க மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்? ஐயோ அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதே. ஐயோ அப்பா, அப்பா என்னாச்சு? அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. டண்டனை அப்பா சும்மா பண்ணம்மா. அப்பா இப்படி எல்லாம் விளையாடாதீங்கப்பா. ஐ லவ் யூ பா. அவன்க்கம்மா இவ்வளவு பெருசாயிட்டு அவளையே சாப்பிட சொல்லாம நீங்க ஊட்டிட்டு இருக்கீங்க. அப்பா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எல்லாமே எப்படி சாப்பிடுவ? நான் அப்பாவையும் கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிடுவேன். உன் புருஷன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருமா. நீங்க எல்லாமே எப்படிப்பா? அப்பா இல்லைனாலும் அப்பாவோட இந்த சட்டையை வச்சுக்குமா. இந்த சட்டையை போடும் போதில் அப்பா உன் கூட இருக்கிறதா நினைச்சுக்குமா. ஐ லவ் யூ பா. ஒரு பொண்ணுக்கு புருஷன் குழந்தைன்னு வேற ஒரு குடும்பம் வந்தாலும் அவளை வளர்த்த அப்பாவான உங்ககிட்ட நான் லவ் யூ சொன்னதை விட இப்ப மிஸ் யூ சொன்னதுதான் அதிகம்ப்பா. சத்யா உன் ரூம் கிளீன் பண்ணி வச்சிருமா. ஊர்ல இருந்து சொந்தக்காரர்லாம் வர்றாங்க. சரிங்கத்த பண்ணிடுறேன். ரூம் கிளீன் பண்ணிட்டு கிச்சனுக்கு வா. இன்னைக்கு என்ன சமையல் செய்யுதுன்னு சொல்லி தரேன் நானு. குழம்புல எல்லாமா உப்பு அளவா போடணும். நம்மளுக்கு பிடிச்ச இஷ்டமா செஞ்சேன்னு வச்சுக்கோ, அது டேஸ்ட் கூடும். பரவாயில்லையே, சொல்லி கொடுத்தனிக்க நல்லா சமைக்க கத்துட்டியே. தேங்க்ஸ் ஆண்டி. சத்யா உனக்கு எப்படி முடி இவ்வளவு அடர்த்தியா இருக்கு? கிச்சன்ல பிளாக் சைடு பார்த்தேன், அது ஜெல்லு தயாரிச்சு முடிக்கு போட்டுட்டு இருக்கிறியா என்ன? அதெல்லாம் சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன். அத்தை கிட்ட போய் என்னமா ரகசியம் இருக்கு? சரி சரி அத்தை, உங்ககிட்ட சொல்லாமியா? எனக்கு ரொம்ப நாளா ஹேர் ஃபால் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கு சீரம் அப்ளை பண்றது, ஆயில் அப்ளை பண்றதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணேன். ஃபைனலா ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃபிளாக்ஸீட் ஜெல் தான் யூஸ் பண்ணேன். இதுல ரோஸ்மரி ஆயில் அண்ட் ஹைபிஸ்கஸ்னு ரெண்டுமே இருக்கு. இந்த ஜெல்ல ஸ்கேல்ப்லயும் ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு ½ hour விட்டு ஹேர் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஹேர் ஃப்ரீயா ஸ்மூத் அண்ட் ஷைனாவும் இருக்கும். இதுல இருக்கிற ரோஸ்மரி ஆயில் ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா ஹேர் திக் அண்ட் ஸ்மூத்தாவும் வளரும். இந்த ப்ராடக்ட் purple.com அவைலபிளா இருக்கு. சென்னை அண்ட் பெங்களூர், கொச்சின்ல சேம் டே டெலிவரி. ப்ராடக்ட் டேக்டு பில்லோ. டேய் மச்சான், இப்போ எதுக்குடா இங்க கூட்டு வந்த? என் ஆளை பாக்குறதுடா. எது ஆளா? ஆமாண்டா, இன்னும் லவ் மட்டும் சொல்லல. இவங்கள பார்த்தா நிறைய பேர் லைன்ல நிப்பாங்க போல. சீக்கிரம் லவ் சொல்லி. ஏங்க
இந்தாங்க என்னதுங்க? படிச்சு பாருங்க, லவ் லெட்டர். ஏங்க கிழிச்சிட்டீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு ஆள் இருக்காங்களா? ஆல்ரெடி ஆள் இல்லைங்க, கல்யாணமே ஆயிடுச்சு. ஆ? எங்க அடுத்த ராத்திரில இப்படி குடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க. என்னவே கேள்வி கேட்கறேன். என்னங்க ஏங்க எந்திரிங்க. இங்க பாரு, ஒழுங்கா பொம்பளை வீட்லயே இரு. வீட்டுக்கு நீங்க காசு கொடுத்தா நான் ஏன் வேலைக்கு போக போறேன்? குடிச்சிட்டு ஆடுறதுனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னடி மயிறு மாதிரி பேசுறா? எவ்வளவு சொல்லி வேலைக்கு போற? எவனடி வச்சிருக்க? உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. பொண்டாட்டிய போய் சந்தேகப்படுற நீ என்ன ஒரு ஆம்பளையா? என் தாலியை கொடுத்துட்டு கிளம்படி. நீ என்னடா சொல்றது? உன் தாலி வேணாம், ஒரு இதுவும் வேணாம். இப்போதான் அப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையில இருந்து வந்திருக்கேன், என்னை விட்டுரு. ஏங்க அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எப்படிங்க எல்லாமலையும் தப்பா நினைக்கிறீங்க? நான் தப்பா நினைக்கிறது இந்த ஆம்பளைங்களை மட்டும் இல்ல, சமூகத்தையும் நினைச்சுதான். இங்க ஒரு பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணா முன்னாடி கட்டியிருந்த பொண்ணு தான் கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணா ஆல்ரெடி ஒரு பையனை மயக்கிட்டு இப்போ ஒருத்தனோட போறா அப்படின்னு ஊரே ஒரு பேரை சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இந்த சமுதாயம் ஒன்றும் நம்மள வாழ வைக்காது. டிவோர்ஸ் ஆன பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்ட்டு இல்லைங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழலாங்க. ஏங்க இன்னைக்கு லீவு தானே, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? இல்லம்மா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவு. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. சரிங்க. மாமா, மட்டன் 1 கிலோ, பொரிக்கிறதுக்கு மீன் 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. ஏமா இன்னைக்கு லீவு தான், அவனவே போக சொல்லாமல. ஐயோ மாமா, அவரே இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி விடுங்க, நானே போய் வாங்கி. வேண்டாமா, வீட்டு நானே வாங்கிட்டு வர்றேன். அம்மோ, நான் விளையாட போயிட்டு வரேன். சமைச்சு வை, வந்து ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. எங்க இவர் இன்னும் காணோம்? நீயும் அம்மா சாப்பிடலாம், அவெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும். இல்ல அத்தை, நான் வந்துடுறேன், ஒண்ணா சாப்பிடலான்னு சொன்னாரு. ஏங்க கிளம்பிட்டீங்களா? தோ லாஸ்ட் மேட்ச்மா, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய், வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏங்க வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, பசங்களா பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி வெளியவே சாப்பிட்டோம். டேய், அவன் உனக்காக தான்டா சாப்பிடாம இருக்கா. ஏன் நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டாளா? ஃபர்ஸ்ட் அவளே சாப்பிட போறா. ஏங்க எந்த பொண்டாட்டிக்கும் பசிச்சா சாப்பிட தெரியாமலாம் இல்ல. நாங்க பசிச்சாலும் சாப்பிடாம இருக்கிறது நம்ம கை பிடிச்சவன் வயிறு நிம்மதியா நிறையணும் தான். சாரிம்மா. எங்க வீட்டுல நம்ம லவ்வுக்கு ஒத்துக்கலடா. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. சத்யா, நீ பேசாம வேற கல்யாணம் பண்ணிக்கடி. எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். நீ கஷ்டப்பட்டா என்னால தாங்கவே முடியாது. நான் இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்டா, பாத்துரு. யார்கிட்டே கோவப்படாதடா. வெளியே சுத்தாம டைமுக்கு சாப்பிடு. அப்பா அம்மா கூட எல்லாம் சண்டை போடாத. தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியாய். நீயும் என்ன நினைச்சு கவலைப்படாத, ஹாப்பியா இரு. நான் இல்லாதப்போ என்ன நினைச்சு அழாதடி. கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன. அன்பே அன்பே. எங்க இவ, ஆ? ஏங்க நான் கொஞ்சம் ஓப்பன் டைப்புங்க. மனசுல எது பண்ணிருக்கோ பேசிடுவேன். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சார் நேரம் குழந்தை மாதிரி ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கணுமா? அதுக்கு தாண்டி உன்ன லவ் பண்ண. அம்மோ, எனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்குடி. நான் வெளியூர் போகணும். நீ இல்லாம நான் மட்டும் எப்படிலாம் இங்க இருப்பேன்? நீ எனக்காக காத்துருடி, உனக்காக நானும் இருப்பேன். லவ் யூடா. லவ் யூ. ஏய், நான் ஊருக்கு போயிட்டு வரேன்டி. பார்த்து போயிட்டு வா. என்ன நினைச்சலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. உனக்காக தாண்டா நான் வாழ்றேன். நானும் தான்மா. ஐ லவ் யூ. அம்மோ, நான் போயிட்டு வர்றேம்மா. நீ பத்திரமா இரு. மிஸ் யூடா. மிஸ் யூ. இல்ல ப்ரோ, நான் ஆல்ரெடி கமிட்டட். எனக்காக ஊர்ல ஒருத்த காத்துட்டு இருக்கான். என்னங்க காத்துட்டு இருக்கான் பூத்துட்டு இருக்கான்ட்டு? அவனுக்கு என்ன தெரியவா போகுது? அது முடியும் நம்ம லவ் பண்ணலாங்க. நீ நினைக்கிற மாதிரி மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது என்னோட லவ். என்னதான் நாங்க ஒருத்தர் பார்த்துக்காத தூரத்துல இருந்தாலும் நான் அவன் மேல வச்சிருக்க லவ் ரொம்ப உண்மையானது. உன்ன மாதிரி டைம் பாஸ்க்கு லவ் பண்ற தருதலைக்கெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் லவ்வோட வேல்யூவே புரியாதுடா. டேய் மச்சான், இங்க வாடா. வர மச்சான். சொல்லு மச்சான், ஏன்டா கூப்பிட்ட? இல்லடா, டீக்கு பில் பே பண்ணதா கூப்பிட்டேன். பண்ணிடுறா. சரிடா. டேய் மச்சான், எங்கேயாவது வெளியே போலாமாடா? இல்ல மச்சான், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரி மச்சான். என்ன மச்சான், நம்ம சாப்பிட்டதுக்கு அவனே சேர்த்து பில்லு கொடுக்குறான். அவன் அடிமடா. டேய் மச்சான், இங்க பாருடா. டேய், போட்டோ நல்லா இருக்கா? ஹில்ஸ்ல எடுத்தது கேரளால. கேரளாவா? நான் வராம எப்படா போனீங்க? இல்ல மச்சான், திடீர்னு பசங்கள பிளான் பண்ணிட்டாங்க. இல்ல ஒன்னு விட்டு போவனா? இல்ல மச்சான், நீ என்ன விட மாட்டேன். மச்சான், பைக் வேண்டா, கிடைக்குமா? இல்லடா மச்சான், எனக்கு வேணும்டா. இன்னைக்கு ஒர்க் போகணும். சரி மச்சான், அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அதான்டா கேட்டேன். சரி பாரு. டேய் இருடா. நான் நடந்து போய்க்கிறேன், நீ பைக் எடுத்துட்டு போ. டேய் மயிறு, வண்டியில இருந்து இறங்குடா. என்னடா மச்சான் இப்படி பேசுற? இப்பதான் மச்சான் நான் நானா பேசுறேன். ஃப்ரெண்டுன்னு கொஞ்சம் விட்டா தலை மேல ஏறி ஆடுறீங்கல்ல. என்னடா மச்சான் சொன்ன? நான் உன் அடிமையா? அப்படியே இல்லடா. டேய், இங்க நான் இல்ல, பல பேர் பல விதமா உன்ன மாதிரி கேவலமா பண்ணாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறக்காதான் உன் கூடயே நிக்கிறது. ஆனா நீ அதிகம் மதிக்காதப்போ நான் என்ன உன்ன மதிக்கணும்? டேய் மயிறு, இறங்குடா. டேய் மயிறு, நீ இறங்குடா.